வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் சதீஷ் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ரிசர்ச். அதாவது அமேசானில் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேரோட தவறான புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெய்டு டூல்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்னால் வந்து அமேசானில் ஒரு ப்ராடக்ட்டை நல்லா ரிசர்ச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஒரு தவறான புரிதல் இருக்குது. அதை நம்ம பிரேக் பண்ணலாம் எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குதுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கான பதில் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் எல்லாருமே லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை வந்து ரிசர்ச் பண்ண போகிறேன். ஸோ அது நீங்கள் வந்து இப்போ லைவாகவே பார்க்க போகிறீங்க, அதுவும் ஃப்ரீயாக தான் பண்ண போகிறேன். ஸோ பேசிக் அனாலிசிஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு இந்த ஃப்ரீ டூல்ஸை யூஸ் பண்ணி இந்த அனாலிசிஸ் நம்மளால் கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுக்கலாங்க. ஸோ அதுதான் என்னுடைய இந்த வீடியோவில் நான் வச்சுருக்கிற மோட்டோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட் செல்லர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எந்த பர்டிகுலர் கேட்டகரி நீங்கள் வந்து விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்களோ, எந்த பர்டிகுலர் நீஷ் வந்து நீங்கள் விற்கலாம் முடிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் நீஷோ இல்லை அந்த பர்டிகுலர் கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு ஆஃபீஸ் சப்ளைஸ் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் இல்லை ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் விற்கலாம் அப்படின்றது ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், ஆஃபீஸ் ப்ராடக்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நான் அதை கிளிக் பண்ண உடனே ஸோ இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு 3-4 கண்டிஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்கள். அதை வச்சு நீங்கள் வந்து உங்களால் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டை உங்களால் ரிசர்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய நீங்கள் பார்க்குற இந்த பெஸ்ட் செல்லர் இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எந்த ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூஸ், அதாவது இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி வந்து ரிவ்யூஸ். ஓகேங்களா? இது வந்து பிலோ 1000 இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அடுத்த பாயிண்ட் என்னென்னா ப்ரைஸிங். ப்ரைஸிங் வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து அபவ் 500க்கு மேலே இருக்கிற ப்ராடக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் முடிஞ்ச அளவுக்கு மெயின் கேட்டகரியிலேயே ஒரு டாப் 100க்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது 3வது பாயிண்ட். அதே மாதிரி சப்கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டாப் 100க்குள்ளே இருக்கிற ப்ராடக்டாகவே பாருங்கள். அது எப்படி பார்க்குறது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறேன், அதை பாருங்கள் எப்படி சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஏதாச்சும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்கள். இதுவும் சூட்டபுளாக இல்லை. நான் சொன்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எதுவுமே இல்லை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அபவ் 1000க்கு மேலே தான் இருக்குது ரேட்டிங்ஸ். இல்லைனா ப்ரைஸிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். ஐ திங்க் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு எதுவும் இல்லை இதில். ஓகே, டாப் 100க்குள்ளே ஏதாச்சும் ப்ராடக்ட் இருக்குமா? நெக்ஸ்ட் பேஜில் பார்ப்போம். ஐ திங்க் இது இருக்குது, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் மேட்ச் ஆகலை. இருக்குங்க, இங்கே பாருங்கள். நான் சொன்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பாயிண்ட் சொன்னோம், ரிவ்யூஸ் சொல்லியிருந்தோம். 54 ரேட்டிங்ஸ் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் பிலோ 1000. ஃபஸ்ட் பாயிண்ட் சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் பாயிண்ட் ப்ரைஸிங் அபவ் 500ன்னு சொல்லியிருந்தோம், மேட்ச் ஆகுது, சாட்டிஸ்ஃபைட். இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஆட் பண்ண மறந்துட்டேங்க, அதுவும் நான் சொல்லிடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரேட்டிங்ஸ் வந்து அபவ் 3.5க்கு மேலே இருக்கணும். 4 இருந்தால் இன்னும் பெட்ரு. 4.3 இருக்கும்போது நல்ல ப்ராடக்ட் தான், கண்டிப்பாக இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், ஸோ எப்படி ரேங்க் நான் பார்க்குறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ ரேங்க்கு நான் சர்ச் பண்ணுறேன், கண்ட்ரோல் எஃப் கொடுத்து. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெஸ்ட் செல்லர்ஸ் ரேங்க்னு சொல்லி காட்டுது. ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து 74th ரேங்க்கில் இருக்குது. ஸோ நான் சொன்ன 4வது கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. 5வது இங்கே பாருங்கள், இன்னொரு அடுத்த ப்ராடக்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்த சப் கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ரேங்க்கில் இருக்குது. நீங்கள் கேட்குறது எனக்கு இதுவும் புரியுது. லைக் நம்பர் 1ல் இருக்குது, அப்போ நல்ல ப்ராடக்ட் தானே அப்படின்னு கேட்குறேன். கண்டிப்பாக ரொம்பவே நல்ல ப்ராடக்ட் தான். ஏன்னா சப் கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ரேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா குவிக்காக நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறது. அதாவது வந்து ஒரு பெய்ட் டூல்ஸ் இல்லை என்கிட்ட அப்படின்ற பட்சத்தில் நாம் வந்து ஒரு ப்ராடக்ட்டை குவிக்காக ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு நம்ம வந்து குவிக்காக ஒரு ப்ராடக்ட்டை ரிசர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதாங்க நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ இதை அமேசான் புதுசாக வந்தவங்களும் சரி, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறவங்களும் சரி, இந்த ப்ராடக்ட்டை ரிசர்ச் பண்ணும்போது பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கலாம் ஒரு ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணும்போதுன்றதை நான் ரொம்பவே டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் see you. Bye bye. Thank you.